வாயு வழக்கமறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். இந்தக் கூற்று யாருடையது? கீழ்க்கண்டவற்றில் ஒன்று தன்மை நவிர்ச்சி அணி அல்ல. கயிலைக் கலம்பகம் யாருடையது? தமிழிசைக் காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கீழ்க்காணும் கூற்றுகளை ஆராய்க. அ. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். ஆ. பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. கீழ்க்கண்டவற்றில் தவறானது எது? கீழ்க்கண்ட இணை எழுத்துகளில் தவறானது எது? கீழ்க்கண்டவற்றில் மொழிக்கு முதலில் வரும் எழுத்து எது? கண்ணியமிகு என்ற அடைமொழியுடையவர் யார்? நேர்வட்டக் கூம்பின் கன அளவு. ஒரு பொருளின் அடக்க விலையில் இருந்து 40% கூடுதலாக குறித்த விலை நிர்ணயிக்கப்படுகிறது. குறித்த விலையில் 20% தள்ளுபடி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது எனில், அப்பொருளின் விற்பனை விலை மற்றும் லாபம் அல்லது நட்டம் சதவீதம் எவ்வளவு? கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்டுள்ள எண்ணைக் கண்டுபிடி. புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளம் எது? இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் பட்டம் வழங்கியவர் யார்? டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவியவர் யார்? சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை தொடங்குவதற்கான பரிந்துரையை யாருடைய தலைமையிலான குழு வழங்கியது? சங்கீரண ஜதி என்ற பட்டம் பெற்றவர் யார்? இந்திய வெளிநாட்டு சேவை இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் பயிற்சி நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆளுநருக்கான சிறப்புரிமை பற்றிய சட்டப்பிரிவு. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் நாளில் இருந்து வெளிநாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இந்திய வம்சாவளி வழியில் குடியுரிமை பெற விருப்பம் இருந்தால் அதிகபட்சமாக எத்தனை மாதங்களுக்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? வெப்பமான வறண்ட கோடைக்காலமும் குளிர்ந்த ஈரப்பதமான குளிர்காலமும் காணப்படும் காடு வகை. கரடுமுரடாக உள்ள சுண்ணாம்பு பாறைகளிடையே நிலத்தடி நீர் ஓடும்போது நீண்ட அரிப்புக் குடைவுகள் ஏற்படுகிறது. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சேலம் எஃகு ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் உற்பத்திப் பொருள். கீழ்க்காணும் கூற்றுகளை ஆராய்க. ஈஸ்ட்ரோஜன் ஒரு தனித்த ஹார்மோன் அல்ல. ஈஸ்ட்ரோஜன் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல ஸ்டீராய்டுகளின் தொகுப்பாகும். 400 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பேருந்து வட்டப்பாதையில் சுற்றும்போது
அப்பேருந்தின் மீது செயல்படும் முடுக்கம் 4 மீட்டர்/வினாடி² எனில், அப்பேருந்தின் மீது செயல்படும் நிகர விசை எவ்வளவு? மயில் துத்தம் என்பது ஒரு செல் உயிரி எது? கலைஞர் மகளிர் உரிமைத் திட்டம் தொடங்கப்பட்ட நாள். தமிழ்நாடு அன்லிமிடெட் 2023 என்ற ஒருநாள் உச்சி மாநாட்டை ஏற்பாடு செய்த தனியார் பத்திரிகை எது? கேள்வி எண் 1க்கான விடை ஆப்ஷன் டி, ஔவையார். கேள்வி எண் 2ற்கான விடை ஆப்ஷன் ஏ, இயல்பு நவிற்சி அணி. கேள்வி எண் 3 ஆப்ஷன் பி, குமரகுருபரர். கேள்வி எண் 4 ஆப்ஷன் டி, டி.கே. சிதம்பரனார். கேள்வி எண் 5 ஆப்ஷன் பி, ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி. கேள்வி எண் 6 ஆப்ஷன் சி, பூக்கொடி அல்ல பூங்கொடி என்பதே சரி. கேள்வி எண் 7 ஆப்ஷன் டி, குன்று என்பது தவறானது. கேள்வி எண் 8 ஆப்ஷன் பி, ங. கேள்வி எண் 9 ஆப்ஷன் ஏ, காயிதே மில்லத். கேள்வி எண் 10 ஆப்ஷன் ஏ, 1/3 πr²h. கேள்வி எண் 11 ஆப்ஷன் டி, விற்பனை விலை 112, லாபம் 12%. கேள்வி எண் 12 ஆப்ஷன் பி, 42. அதாவது 7² - 7 = 42. கேள்வி எண் 13 ஆப்ஷன் சி, சூரிய ஆற்றல். கேள்வி எண் 14 ஆப்ஷன் பி, டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி. கேள்வி எண் 15 ஆப்ஷன் ஏ, கோல்கொண்டா சுல்தான். கேள்வி எண் 16 ஆப்ஷன் ஏ, காந்தியடிகள். கேள்வி எண் 17 ஆப்ஷன் சி, ஹெண்டர் குழு 1882ஆம் ஆண்டு. கேள்வி எண் 18 ஆப்ஷன் பி, முதலாம் மகேந்திரவர்மன். கேள்வி எண் 19 ஆப்ஷன் டி, 1986ஆம் ஆண்டு. கேள்வி எண் 20 ஆப்ஷன் பி, 361/1. கேள்வி எண் 21 ஆப்ஷன் ஏ, 12 மாதங்கள். கேள்வி எண் 22 ஆப்ஷன் சி, மத்திய தரைக்கடல் காடுகள். கேள்வி எண் 23 ஆப்ஷன் ஏ, லேபிஸ்கள். கேள்வி எண் 24 ஆப்ஷன் பி, துருப்பிடிக்காத இரும்பு. கேள்வி எண் 25 ஆப்ஷன் பி, ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி. கேள்வி எண் 26 ஆப்ஷன் டி, 1600 நியூட்டன்.
கேள்வி எண் 27 ஆப்ஷன் சி நீல விட்ரியால். கேள்வி எண் 28 ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கேள்வி எண் 29 ஆப்ஷன் சி 2023 செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள். கேள்வி எண் 30 ஆப்ஷன் ஏ தி இந்து.